அமையலை. ஸோ அதனால் இவருக்கு கொஞ்சம் சறுக்கல்கள் விழ ஆரம்பிச்சது. ஸோ நிறைய இயக்குனர்கள் வந்து அவர்கிட்ட கதை சொன்னாங்க. பட் எந்த கதையுமே இப்போ அவருக்கு சூட் ஆகலை. பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு ஹீரோக்கான சப்ஜெக்ட் தான் தேடிட்டு இருந்திருக்காரு. பட் வந்தது ஃபுல்லாகவே ஒரு குணச்சித்திர வேடம் தான். அதனால் அவர் அதை யூஸ் பண்ணிக்காதனால வாய்ப்புகள்லாம் தவற விட்டார். அதுக்காக அவருக்கு படங்கள்லாம் அமையவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் இடைவெளிக்கு அப்புறம் தான் 2024 அதுக்கப்புறமும் கன்னட படங்களில் ஒரு சில படங்கள் நடித்தார். பட் அந்த படமும் கை கொடுக்கல. 2024 தான் ஹராங்கிற படம் எடுத்தாருங்க. அந்த படம் ஓரளவுக்கு ஹிட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா விஜய் வெங்கட் பிரபு அவருடைய கூட்டணியில் வந்த கோட் திரைப்படத்தில் ஒரு வில்லனாக நடித்தார். ஸோ யார் மோகன் வில்லனாக நடிக்காரா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கிட்டையும் இருந்தது. ஏன்னா மோகனை வந்து ஒரு ஃபேண்டசி ஹீரோ அந்த மாதிரி ரோலில் தான் பார்த்துருக்காங்க. அவன் வில்லனாக நடித்தார். ஆனால் ஒரு சில படங்களில் தான் அப்படி வந்தார். பட் ரொம்ப இடைவேளைக்கு அப்புறம் அந்த வில்லன் நடிக்கிறார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சாருக்கு எந்த ஒரு இது இருந்துச்சு இல்லையா அந்த வில்லன் நடிக்கும் போது, அதே மாதிரி தான் இவருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ இப்போ பார்க்கும்போது அவருடைய வேலையை அவர் என்ன கொடுத்தாங்களோ அந்த கதாபாத்திரத்தை பண்ணார். அவரும் ஓரளவுக்கு பேசப்பட்ட ஒரு நடிகர் தான் அந்த கோட் திரைப்படத்துலேயும்.